ஓவர் திங்கிங்கா? இரவில் தூங்க முடியலையா? ஒரே தாட் மீண்டும் மீண்டும் வருதா? நேத்து நடந்தத மீண்டும் ரீப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஃபியூச்சர் பத்தி பயம் கண்ட்ரோல் இல்லாம போயிடுதா? ஒரு நிமிஷம், உங்க மனச கேளுங்க. இந்த ஓட்டம் எப்போ நிற்கும்? நீங்க சைலன்ஸ்ல இருந்தா உங்களுக்கு அன்ஈஸி ஆகுதா? போன் இல்லாமல், நாய்ஸ் இல்லாமல் ஒரு ரூம்ல தனியா இருந்தா உங்க தாட்ஸ் தான் உங்களை அட்டாக் பண்ணுதா? நீங்க டயர்ட், பாடியில இல்ல, லைஃப்ல இல்ல, மைண்ட்ல. ஒரு ஹிடன் ட்ரூத், நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஒர்க்குக்கு இல்ல, பீப்புளுக்கு இல்ல, நம்ம ஓன் தாட்ஸ்ல இருந்து. ஆனா எஸ்கேப் பண்றது சொல்யூஷன் இல்ல, ஃபேஸ் பண்ணணும். ஆனா எப்படி? இதுக்கு தான் ஒரு ஏன்ஷியன்ட் மெத்தட் இருக்கு. சிம்பிள் ஆனா டீப். மைண்ட் காமாக ஆரம்பிக்கும். நீங்க அலோன் இருந்தாலும் பீஸ் இருக்கும். இந்த வீடியோ முடியும் நேரத்துக்கு நீங்க சேம் பர்சனா இருக்க மாட்டீங்க. நம்மள எல்லாரையும் சைலண்ட்லி டிஸ்ட்ராய் பண்ற ப்ராப்ளம் ஓவர் திங்கிங். ஒரு தாட் வந்தா அது சிங்கிளாக வராது. அதோட சேர்ந்து மல்டிபிள் தாட்ஸ் வரும். ஒரு செயின், ஒரு லூப், ஸ்டாப் ஆகாத லூப். நீங்க ஒரு டிசிஷன் எடுக்க ட்ரை பண்ணுவீங்க. ஆனா டவுட், டவுட், டவுட். இது சரியா? அது பெட்டரா? என்ன ஆகும்? இந்த क्वेश्चंस உங்களை ஃப்ரீஸ் பண்ணும். நீங்க ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. இதுக்கப்புறம் procrastination. நீங்க பிளான் பண்ணுவீங்க. ஆனா ஆக்ஷன் இல்ல. டைம் போகும். கில்ட் வரும். நைட் வந்தா பாடி டயர்ட். ஆனா மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸ்லீப் டிஸ்டர்ப், மார்னிங் டயர்ட். இதெல்லாம் ஒரு விஷியஸ் சைக்கிள். இதுக்கு ரூட் என்ன? பிரெயின் ஒரு லூப்ல சிக்கிடுச்சு. தாட், இமோஷன், மோர் தாட். இந்த லூப் பிரேக் ஆகணும். அதுதான் சொல்யூஷன். இதுக்காக தான் புத்தா ஒரு சிஸ்டம் கொடுத்தார். மைண்ட் ரீசெட் மெத்தட், சப்கான்ஷியஸ் லூப் பிரேக் சிஸ்டம். அந்த லூப்பை பிரேக் பண்ணும். கவனிக்க ஆரம்பிக்க. நம்ம இன்ஸ்டிங்க்ட் என்னன்னா, தாட் வந்ததும் ரியாக்ட், அனலைஸ், ஜட்ஜ், ஃபைட். இது வேண்டாம், இது ஸ்டாப் ஆகணும். ஆனா நீங்க ஃபைட் பண்ணினா அது ஸ்ட்ராங் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்க எனக்கு பயம் வேண்டாம்னு சொல்றீங்கன்னா உங்க மைண்ட் பயம் பயம்னு ரிப்பீட் பண்ணும். இதுதான் பாரடாக்ஸ். சோ ஃபர்ஸ்ட் லெசன், டோன்ட் ஃபைட், அப்சர்வ். ஒரு தாட் வந்துச்சுன்னா அதை ஜஸ்ட் பாருங்க. ஒரு சினிமா சீன் மாதிரி. நீங்க ஸ்கிரீன் இல்ல, வியூவர். எக்ஸாம்பிள், நான் ஃபெயில் ஆகிடுவேன்னு பயம். இந்த தாட் வந்ததும் நார்மலி பேனிக். ஆனா இப்போ அப்சர்வ், ஃபியர் தாட் வந்திருக்கு. அவ்வளோதான். நோ ஸ்டோரி, நோ ஜட்ஜ்மெண்ட், ஜஸ்ட் நோட்டிசிங். நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க, தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வருது. நீங்க அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனா நீங்க ரியாக்ட் பண்ணாம இருக்க முடியும். இதுதான் ஃப்ரீடம். ஒரு பவர்ஃபுல் லைன். நீங்க தாட் இல்ல, நீங்க அதை பார்க்கிறவர். இந்த ஐடென்டிட்டி ஷிஃப்ட் லைஃபை சேஞ்ச் பண்ணும். டெய்லி 5 minutes செட், அப்சர்வ். தாட் வரும், நீங்க பாருங்க. அகெயின் அகெயின். இந்த ரெப்பிட்டிஷன் அவேர்னஸ் பில்ட் பண்ணும். அவேர்னஸ் வந்த இடத்துல ஓவர் திங்கிங் சர்வைவ் ஆகாது. அதிலிருந்து டிஸ்டன்ஸ் வச்சுக்கோ. அப்சர்வேஷனுக்கு அப்புறம். நெக்ஸ்ட், டிட்டாச். நம்ம பிக்கெஸ்ட் மிஸ்டேக், தாட் வந்ததும் பிலீவ். பிரெயின் ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணும். நீங்க அதை ட்ரூத்னு அக்செப்ட் பண்ணுவீங்க. இதுதான் ட்ராப். தாட் நாட் ஈக்குவல் டு ரியாலிட்டி. இந்த லைன் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு சினாரியோ பாருங்க. நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, ரிப்ளை வரல. இம்மீடியட்லி தாட், அவன் என்ன இக்னோர் பண்ணறான். நெக்ஸ்ட் தாட், எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் தாட், நான் வொர்த்லெஸ். ஒரு ஸ்மால் ஈவெண்ட் பிக் ஸ்டோரி ஆகுது. இதுதான் ஓவர் திங்கிங். ஆனா டிட்டாச் பண்ணீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு தாட். இது ஃபேக்ட் இல்லாம இருக்கலாம். நான் ஸ்டோரி கிரியேட் பண்ணுறேன். இந்த அவேர்னஸ் சைக்கிளை பிரேக் பண்ணும். தாட் கிளவுட் மாதிரி வரும், போகும். நீங்க அதை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா
ஸ்டார்ம். விடுங்க, அது டிசால்வ் ஆகும். இந்த பிராக்டிஸ் எமோஷனல் ஃப்ரீடம் கொடுக்கும். நீங்க காமாக இருப்பீங்க. ரியாக்ட் இல்ல, ரெஸ்பான்ஸ். இந்த டிஃபரன்ஸ் உங்க ரிலேஷன்ஷிப்ஸை சேவ் பண்ணும், உங்க டெசிஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும், உங்க லைஃபை லைட் ஆக்கும். மூச்சு தான் ஷார்ட்கட். மைண்ட் டைரக்ட் கண்ட்ரோல் இல்ல, ஆனா பிரெத் டைரக்ட் கண்ட்ரோல் இருக்கு. பிரெத் ஸ்லோ ஆச்சுன்னா மைண்ட் ஸ்லோ. சிம்பிள் டெக்னிக். இன்ஹேல் 4 seconds, exhale 6 seconds. Again, inhale, exhale. Focus only on breath. ஒரு எக்ஸாம்பிள், நீங்க இன்டர்வியூக்கு போறீங்க. ஹார்ட் ஃபாஸ்ட், மைண்ட் ஓடுது. அந்த நேரத்துல இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. இன்ஹேல் 4, exhale 6. Again, 2 minutes. நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க, பாடி காம் ஆகுது, மைண்ட் ஸ்லோ ஆகுது. இதுக்கு சயின்ஸ் இருக்கு. எக்ஸ்ஹேல் நீளமா இருந்தா நர்வஸ் சிஸ்டம் காம். இதனால் தாட் ஸ்பீட் குறையும். பிரெத் ஒரு ஆங்கர். ஸ்டார்ம் வந்தாலும் ஆங்கர் ஸ்டேபிள். நீங்க பிரெத்துக்கு திரும்பினா நீங்க ஸ்டேபிள். இந்த ஹாபிட் பில்ட் பண்ணுங்க. மார்னிங், நைட், டெய்லி. இந்த ஸ்மால் பிராக்டிஸ் பிக் இம்பாக்ட். இப்போ என்ன நடக்குது அதுல ஃபோக்கஸ். மைண்ட் எப்பவும் டிராவல். பாஸ்ட், ஃபியூச்சர். பிரசன்ட்ல இல்ல. பாஸ்ட் நினைச்சா ரிக்ரெட், ஃபியூச்சர் நினைச்சா ஆங்ஸைட்டி, பிரசன்ட் பீஸ். ஒரு பவர்ஃபுல் லைன். மைண்ட் ஃபியூச்சர் ஸ்ட்ரெஸ், பிரசன்ட் பீஸ். நீங்க பிரசன்ட்ல இருந்தா ஓவர் திங்கிங் ஹாஃப் ரெடியூஸ். பிராக்டிஸ். நீங்க டீ குடிக்கிறீங்கன்னா ஜஸ்ட் டீ. டேஸ்ட ஃபீல் பண்ணுங்க. நீங்க வாக் பண்றீங்கன்னா ஸ்டெப்ஸ ஃபீல் பண்ணுங்க. ஃபோன் அவாய்ட். சிங்கிள் டாஸ்க். மைண்ட் வாண்டர் ஆனா பிரிங் பேக். அகேன் அகேன். இதுதான் ட்ரைனிங். ஒரு நாள் நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க, மைண்ட் காம், ஃபோக்கஸ் ஷார்ப். இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். இந்த ஸ்கில் உங்க ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், உங்க ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும், உங்க லைஃப் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். எதுவோ அதையே அக்செப்ட் பண்ணு. இதுதான் ஃபைனல் ஸ்டெப். ஆனா மோஸ்ட் பவர்ஃபுல். நம்ம பிக்கஸ்ட் ஸ்ட்ரகல் ரியாலிட்டிக்கு எதிரா ஃபைட். இது நடக்கக்கூடாது. இது வை நடந்தது. ஆனா நடந்துருச்சு. இப்போ என்ன? அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்டன்ஸ்னா கிவ் அப் இல்ல, அது கிளாரிட்டி. ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டீங்க. நீங்க அதை அக்செப்ட் பண்ணலன்னா ரிக்ரெட், கில்ட், நான் யூஸ்லெஸ். ஆனா அக்செப்ட் பண்ணீங்கன்னா சரி நடந்துச்சு, இப்போ நெக்ஸ்ட் என்ன? இதுதான் growth. ஒரு பவர்ஃபுல் லைன். நடந்ததை எதிர்க்கிறது தான் பெயின். அக்செப்டன்ஸ் பீஸ், ரெசிஸ்டன்ஸ் பெயின். நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸ், எனர்ஜி சேவ். அத நெக்ஸ்ட் ஆக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மைண்ட் செட் உங்களை அன்ஸ்டாப்பபிள் ஆக்கும். ஒரு உண்மை கேளுங்க, மோஸ்ட் பீப்புள் டிஸ்ட்ராக்டட். அவர்கள் பிஸி, ஆனா ப்ரோக்ரஸ் இல்ல. சக்சஸ் ஃபிளாஷி இல்ல, அது சைலண்ட். டெய்லி ஸ்மால் ஆக்ஷன்ஸ், போரிங் கன்சிஸ்டன்சி. மோட்டிவேஷன் டெம்பரரி, டிசிப்ளின் பெர்மனன்ட். உங்க என்வாயன்மெண்ட் உங்க ஹேபிட்ஸை கண்ட்ரோல் பண்ணும். உங்க தாட்ஸ் உங்க லைஃபை கிரியேட் பண்ணும். நீங்க அலோனா இருக்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பவர்ஃபுல், நீங்க இண்டிபெண்டன்ட், நீங்க கிளியர். சைலன்ஸ்ல தான் கிளாரிட்டி பிறக்கும். இப்போ நீங்க சேம் பர்சன் இல்ல, நீங்க அவேர், நீங்க காம். கன்ஃபியூஷன் ஸ்லோவா மறைஞ்சிடுது. கிளாரிட்டி உங்க லைஃப்க்கு வந்துடுச்சு. நீங்க ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. உங்க ஃபியூச்சர் செல்ஃப் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுது. அது சொல்லுது கீப் கோயிங். டெய்லி இந்த 5 steps பிராக்டிஸ் பண்ணுங்க. 1. Observe. 2. Detach. 3. Breathe. 4. Present. 5. Accept. இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. டெய்லி யூஸ் பண்ண. காமெண்ட் காம். நெக்ஸ்ட் வீடியோ மைண்ட் ஃபுல் கண்ட்ரோல். நீங்க அலோனா இருக்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அன்ஸ்டாப்பபிள். The real change starts today.